Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 11th biology தமிழ் மீடியம் plus வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இதில் ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப்பில் சரிங்களா, பாட்னி கொஷின்ஸ் இருக்குது, பயாலஜி கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எங்கெல்லாம் தாவரவியல்னு இருக்கும், தமிழில் பார்த்தீங்கன்னா தாவரவியல்னு இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸை பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண தேவையில்ல, படிக்க தேவையில்லை சரிங்களா. இது ஃபஸ்ட்டு, ஏன்னா இது உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா அதே போல் தான் பாட்னி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்ல, படிக்க தேவையில்லை. மற்ற எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அதே மாதிரி சுவாலஜி 11th சுவாலஜி படிக்கிறப்ப ஸோ இங்கே ஒரே ஒரு லெசன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கிடையாது சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு இந்த லெசன் பேசிக் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் டெக்னிக்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த லெசன் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ண தேவை, படிக்க தேவை. மற்ற எல்லா லெசனுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் படிக்கிறப்ப ஒன்றே ஒன்று நீங்கள் வந்து செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ இந்த 12வது லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் என்ன பண்ணாதீங்க, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு படிக்க தேவை சரிங்களா. பாட்னி படிக்கிறப்ப ஒன்றே ஒன்று விஷயம் நீங்கள் வந்து செய்யணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா படிங்க சரிங்களா. 70% ஆஃப் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புக் பேக்கில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதே மாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க, நல்லா படிச்சிருங்க. ஸோ ஆல்ரெடி புக் பேக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டோம். அது பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் தரேன். சப்போஸ் வந்து வீடியோ இல்லை அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். மோஸ்ட்லி பயாலஜிக்கு அண்டு சுவாலஜிக்கு நம்ம வந்து பாட்னிக்கு, பியூர் சயின்ஸ் பாட்னிக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு. நான் லிங்க் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா. அதுக்கடுத்து 1 மார்க்ஸ் வந்து நல்லா படிச்சிங்க, ட்ரா கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சிங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது, இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுற யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து படிக்க சொல்கிறது தான். ஸோ நிறைய டைம் நான் சொல்லிட்டேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகணும், பாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டுலாம் தரமாட்டேன். அவங்களாம் படிக்கணும், மினிமம் மோஸ்ட்லி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இதில் கிரியேட்டிவாக புது கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அது மட்டும்தான் அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லா கொஷின்ஸுமே உங்களால் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஸோ 70க்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 60 மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சப்போஸ் கிரியேட்டிவ் கொஷின்ஸு, இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே இதிலேயே கேட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான். 70க்கு 70மே ஸ்கோர் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான புக் பேக் கொஷின்ஸும் இருக்குது, ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின்ஸும் இருக்குது சரிங்களா. இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே போல் வீடியோ லிங்க்கு, நான் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண முடியல, வீடியோவாக பார்த்துக்கிறேன் அப்படின்னா வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு லெசனுக்கும் பார்த்து வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமரியாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 3 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு, ஸோ டாப் 30 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே மிங்கிள் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நான் 70க்கு 70 எடுக்கணும், எடுத்தே தீரணும்னு இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புக் பேக்கை படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து என்ன பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எதனாச்சும் இருந்துச்சுன்னா அதை பாருங்கள். எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம், இந்த கொஷின்ஸ் எல்லாமே தாராளமாக படிக்கலாம். நிறையா கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்க விரும்ப மாட்டாங்க, ஏன்னா நான் கொடுக்குற கொஷின்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சுங்க, நமக்கு வந்து 27 லெசன்ஸ் இருக்குது, ஆனால் மார்க் என்னவோ 70 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஃபுல் மார்க்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் படித்தாகணும். இல்லை எனக்கு பாஸ் மார்க் போதும் அப்படின்னா பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிற வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ பாஸ் மார்க் இப்போ எடுக்கிறதுக்கு ஒரு பாட்னியில் 8 லெசன்ஸ், சுவாலஜியில் அதுலேயுமே 8 லெசன்ஸ் வந்து படிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு லெசன்லேருந்தும் மினிமம் 3 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நீங்களே அந்த மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா 15 லெசனு 55 மார்க்ஸ் அளவுக்கு தான் என்ன கேட்கணும், கொஷின்ஸ் கேட்கணும். ஸோ அப்போ பார்த்துக்குங்க, இதை வந்து டிவைட் பண்ணுங்கள் பார்ப்போம் சரிங்களா. 15 லெசனில் 55 மார்க்ஸ் தான் கொஷின் கேட்கணும். மினிமம் ஒரு சில லெசனில் 3 மார்க்ஸ் தான் கேட்க முடியும். மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் வரும், அது ஒரு சில லெசனில். அப்போ 5 மார்க் ஒரு சில லெசனில் கேட்டாங்கன்னா 2 மார்க் தான் ஒரு சில லெசனில் வரும். ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மினிமம் எனக்கு பாஸ் மார்க் வேணும்னாலே நீங்கள் வந்து என்ன படிக்கணும், 5 லெசன்ஸ் வந்து
படிச்சிருக்கணும் சரிங்களா. பாட்னியில் அண்ட் சுவாலஜியில் மிங்கிள் பண்ணி நீங்கள் மினிமம் அது எல்லாமே எழுதணும் அதுக்கேற்ற மாதிரி. அப்போ பாட்னியில் 5 சுவாலஜியில் 5ஆவது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் படிக்கணும், 10 லெசனாவது படிச்சிருக்கணும். ஸோ அதையுமே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதோட கொஷின்ஸோட லிங்க் எல்லாமே ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. ஒன்ஸ் அகைன் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து தமிழ் மீடியத்துக்கான கொஷின்ஸு. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் எல்லா பிடிஎஃப்பும் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ வீடியோ பார்க்க முடியல, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியலனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோவோட லிங்க்கு நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லாம் ஒரு சில மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருக்கோம், அது வீடியோவாக அப்டேட் பண்ண முடியல, அதனால் மினிமம் மெட்டீரியல் இதெல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். சார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 marks கேட்டுட்ருக்கீங்க. 1 marks அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் கொஷின்ஸு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே பாட்னியில் 1 marks புக் பேக்கு நம்ம கம்மியாக தான் இருக்கும். மீதி இதெல்லாமே இன்டீரியர் கொஷின் தான். ஸோ இன்டீரியர் மோஸ்ட்லி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை தாண்டி மற்றது கேட்டாங்கன்னா கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாமே பார்த்தா அது வந்து என்ன பண்ணிடும் கவர் ஆகிடும். ஸோ இதெல்லாமே பாருங்கள். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்டாஃப்கிட்ட கேட்டு அந்த கொஷின்ஸ் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, எல்லா ஸ்டாஃபும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அந்த கொஷின்ஸு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் தாராளமாக படிக்கலாம். ஸோ இது உங்கள் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணி வச்சுங்க ஆட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் எந்தெந்த லெசனில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் மார்க் பண்ணி வச்சுங்க. கிட்டத்தட்ட 15 லெசன்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம். புக் பேக் இருக்குது, ப்ளஸ் வந்து இன்டீரியர் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பயோ சுவாலஜி. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிங்க. ஸோ வீடியோ வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ அடுத்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் கொஷின், ஏன்னா டயக்ராம் வச்சு கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாமே பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நல்லா படிங்க. டவுட்டு எதனாச்சும் இருந்தால் கேளுங்க. ஸோ மோஸ்ட்டாக ஒரு சில 5 marks எல்லாமே கேட்டுருந்தாங்க. ஸோ ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு கிளைகாலிசிஸு, கிரப் சைக்கிளு இதெல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணலாம். ஸோ அதை வந்து எப்படி ஆன்சர்ஸ் பண்ணலாம், ஃபேமிலி கொஷின்ஸ் வந்து எப்படி வந்துச்சுன்னா எப்படி ஆன்சர்ஸ் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சிங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 mark 3 mark அண்ட் 5 mark கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பு இது எல்லாமே ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக A to Z இதோட PDF லிங்க்கு வீடியோ லிங்க் எல்லாமே தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ டவுட்டாக இருந்துச்சு பார்க்க முடியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.